அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 4வது அதிகாரத்தின் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நார்மலாக இந்த வசனம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். எந்த இடத்துல இதை குறித்து பேசப்படும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது முதல் முறையாக இந்த வசனத்தை ஒரு துக்க விளம்பரத்திலே, கண்ணீரஞ்சலி என்று போட்டிருந்த ஒரு விளம்பரத்திலே முதல் முறையாக இந்த வசனத்தை நான் வாசித்தேன். அது எனக்கு இன்னும் தெளிவாக ஞாபகத்தில் இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர், மரித்தார். அவர் மரித்த அன்னைக்கு எல்லா பேப்பர்லேயும் விளம்பரம் போட்டிருந்தாங்க. அதில் இந்த வசனத்தை போட்டு தான் விளம்பரத்தை போட்டிருந்தாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி. அதை குறித்து பெரிய அளவில் நமக்கு என்ன இல்லை, இப்போ ஒரு எக்ஸ்போஷர் இல்லை. என்னமோ ஒன்று அவங்களுடைய மற்றவங்கள்லாம் ஏதாவது மேலே ஒரு 3 சொற்களை எழுதியிருப்பாங்க, அது போல தான் என்று சொல்லி நான் நினைத்தேன். அப்போது இதை குறித்து நான் திரும்ப திரும்ப பல முறை யோசிச்சிருக்கிறேன். பல முறை யோசித்து பார்க்கும்போது நேற்று இரவு இந்த வசனத்தை நான் திரும்ப வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் சபைக்கு அதை கொடுக்க தீர்மானித்தபடினாலே அது ஒரு பெரிய வித்தியாசத்தை எனக்கு காண்பித்ததை என்னால் உணர முடிந்தது. அப்போது பவுல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் என்று பார்த்தால், அதுக்கு முன்னாடி பவுல் இதே அதிகாரத்தில், இதே நிருபத்தில் அவர் எழுதுகிறார், நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போது கடைசி நாட்கள் என்று பவுலுக்கு தெரிந்தபடியினாலே அது சரியாய் வந்தது. ஆனால் இன்னைக்கு கடைசி நாள் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாவும்போது சங்கரான்ட்டு போக வேண்டியதான். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி சாகும்போது சொல்றது அல்ல. நான் 60 வயசுல கடவுளை தேடுவேன், 70 வயசுல கடவுளை தேடுவேன், அது வரைக்கும் ஆட்டம் ஆடுவேன், அது அல்ல. இங்கே என்னைக்கு மரணம்னு நமக்கு தெரியாது, என்றைக்கு முடிவு வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ பவுல் கடைசி நாளில் இந்த வசனத்தை சொன்னதுனால பவுல் கடைசி நாளில் தான் அப்படி சரியானாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவர் நல்ல போராட்டத்தை போராடினார் மாத்திரமல்ல, இங்கே ஒரு விசுவாசத்தின் போராட்டத்தை அவர் போராடினார் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசி அந்த வசனத்தில் திரும்ப வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அவர் ஒரு போராட்டம் ஒன்று போராடினாரு. அந்த போராட்டம் எதற்காக என்றால், கடைசி வரைக்கும் என்னுடைய விசுவாசம் காக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு. அந்த கடுமையான போராட்டங்கள் எதை குறித்தது என்றால், நம்முடைய தேவைகளை. ஒரு மிகப்பெரிய சுதந்திர கவிஞர் அவர் சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கை இப்படி உப்பு புளி பிரச்சனையிலே தீர்ந்து போகுமா? புரியுதா? என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட உப்பு புளி பிரச்சனையிலே தீர்ந்து போகுமோ? என்னுடைய நோக்கம் அது அல்ல. என்னுடைய நோக்கம் இந்த தேசத்தை விடுதலையாக்குவது, அதற்காக நான் மற்றவர்களை தூண்டி விடுவது, நான் போராடுவது. அப்போ மாம்சத்திலே போராடுகிற ஒரு கவிஞனுக்கே இப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டாயிருக்குமானால், நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார்.
நம்முடைய எல்லை எது என்பதையும் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம் எங்க நிற்குதுன்னா நம்முடைய தேவைகளை சார்ந்தே நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபையிலும் சரி, எங்கும் சரி, எதை குறித்து சொல்லப்படுகிறது? விசுவாசம் என்பது எதை குறித்து நமக்கு சொல்லப்படுதுன்னா அது நம்முடைய தேவைகளை சார்ந்தே விசுவாசம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடப்படும். அடிஷனல் ஆட் ஆன் ஐட்டம்ஸ். ஆனால் நம்முடைய போராட்டம் ஆட் ஆன்லே நிற்குது. மெயின் கான்செப்டுக்கு நாம் இங்கே வரவே இல்லை. அதனால தான் பவுல் சொன்னார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த வசனம் சத்தியமா எனக்கு நேரத்தான் புரியுது. கர்த்தர் அறிவார். இது நாள் வரைக்கும் எத்தனையோ நாள் நானும் சொல்லியிருக்கேன், எத்தனையோ நாள் நான் வாசிச்சிருக்கேன், எனக்கு புரியவே இல்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா நீ நம்புறது, நீ நம்புகிறல்ல, நான் நம்புறேன்ல, அதன் உறுதி தான் விசுவாசம். அதை நான் காணாவிட்டாலும் நம்புகிறது தான் விசுவாசம். அப்போ விசுவாசம் என்பது எனக்கு ஒரு காரியத்தை வாழ்க்கையிலே தருகிறது, கற்றுத்தருகிறது மாத்திரமல்ல, அது தருகிறது. எதை தருகிறது? நான் எதை நம்புகிறேனோ அதை எனக்கு உறுதிப்படுத்துகிறது. நான் எதை காணாமல் இருக்கிறேனோ அதை எனக்கு நிச்சயப்படுத்தி கொடுக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நீ உன் தகப்பன் தேசத்தை விட்டு எங்க போ? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் அதை உனக்கு தருவேன். உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவர் சொன்னார். அப்போ ஆபிரகாமுக்கு இப்படி சொன்னவர் மார்க் சுவிசேஷத்திலே 14வது அதிகாரத்திலே 62வது வசனத்தை பாருங்க. அவர் ஒரு காரியத்தை சொன்னார். மார்க்கு 14:22. மழை நேரத்தில் கொஞ்சம் பைபிள் ஒவ்வொரு பேஜாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நினைக்கிறேன். 14:62 14. மார்க்கு 14:62. அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். அப்போ இயேசு அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது அவர் இந்த பூமியிலே தான் இருந்தார். மரிக்கவும் இல்லை, உயிர்த்தெழவும் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பார். அதை நீங்க பார்ப்பீங்க. மேகங்கள் மேல, வானத்தின் மேகங்கள் மேல அவர் வருவார், அதையும் பார்ப்பீங்க என்று அவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் சிலுவையில் மரித்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். திரும்ப உயிரோடு எழுந்து போயிட்டார். ஆனால் இந்த வசனம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் விசுவாசமுமாய், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் யாருக்கு இருந்தது? முதலாக அது ஸ்தேவானுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிரம்பி ஊழியம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படியாவது இல்லை, அது இல்லை, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் அற்புதங்களை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் என்ன பண்ணான்? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த இடத்திலே ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தான்.
கர்த்தருடைய நாமம் பிரசித்தமாயிட்டு அந்த இடம் முழுக்க. அவர்களால் ஸ்தேவானை எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு ஸ்தேவான் விசுவாசத்தில் பரிசுத்த ஆவியில் வல்லமையினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது, அது தேவனால் குறிக்கப்பட்டிருந்தது. அங்கு ஊழியம் நிறைவேறின போது இவர்கள் எல்லாருடைய ஊழியத்திலும் மிக பெரிதான வல்லமையான ஊழியத்தை அவன் செய்தான். எதனால செய்தான் என்றால் அவன் விசுவாசத்தினாலே செய்தான். அப்போ இந்த விசுவாசமானது அவன் வாழ்க்கை முழுவதும் அந்த விசுவாசத்தோடையே அவன் டிராவல் பண்ணான், அந்த விசுவாசத்தோடே வளர்ந்தான், அந்த விசுவாசத்தோடே ஊழியத்தை செய்தான், அந்த விசுவாசத்தோடே அவன் மரித்தான். இப்போ யார் சொல்ல முடியும் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்? நான் ஒரு வீடு கட்டிட்டாலும் ஒரு வீட்டுக்கு எதிரே பக்கத்து இடத்தெல்லாம் நான் வளைச்சி வாங்கிட்டதா இல்லையோ, இல்லை ஒரு நல்ல ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கிட்டதுனாலையோ, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டாகிற கனவை நான் நினைவாக்கிட்டதுனாலையோ, பெரிய கம்பெனி தொடங்கிட்டதுனாலையோ, என் கீழே 1000 பேர் வேலை பார்த்ததுனாலையோ நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் விசுவாசம் என்றால் நாம் எல்லாரும் ஒன்று மாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் எனக்குள்ளது உண்மைதான், வாக்கு தத்தெல்லாம் நமக்குள்ளதுதான். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நல்லவராகிய நம்முடைய தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இந்த பரிசுத்த ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சர்ச்சில் கிடந்து பிடிக்கிறதுக்கா? அந்நிய பாஷையில் மற்றவங்கள்ட்டெல்லாம் பேசி அலப்பறப்பட்டிருக்கா? இல்லை. பரிசுத்த ஆவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெறுமனே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்காகவா? ஆவியின் வரங்கள் ஆவியின் கனிகளை கொடுப்பதற்காக மாத்திரமா? இல்லை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியை பெறுவது எதற்காக என்றால் நாம் மீட்கப்பட போகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்தது இங்கே வாழும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியோடு வாழ்ந்துவிட்டு மரிக்கும் போது பரிசுத்த ஆவியின் முத்திரையை இழந்து போவதற்காக அல்ல. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை கடைசி நாளில் பெற்றுக்கொள்ள கண்டா போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த விசுவாசத்தின் வாழ்க்கை முழுவதும் வர வேண்டும். நான் கண்ணை மூடும்போது போராட்டத்தை முடித்து கொண்டேன் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அந்த தைரியம் இருக்கிறதா என்று நான் என்னை சோதித்து அறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போ தேவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் மாத்திரம் விசுவாசத்தையும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் கல்லெறிவதற்கு முன்பாக அவனுடைய கண்களை திறக்கிறார். அவன் பார்க்கிறான். அப்போஸ்தலர் 7:5 இப்படியாய் 7:56 இப்படியாய் இருக்குது. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் நான் காண்கிறேன். மனுஷகுமாரன் என்ன பண்ணாரு? நிற்கிறதை. இயேசு என்ன சொன்னார்? தேவனுடைய வலது பாரிசத்தில் மனுஷகுமாரன் வீற்றிருப்பதைனார். இங்கே தேவகுமாரன் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். விசுவாசம் இந்த உலகத்திலே இருக்கிற பொருட்களை ஜெயிப்பது அல்ல. விசுவாசம் இந்த உலகத்திலே இருக்கிற சொத்துக்களை கேஸ் போட்டு எனக்கு நியாயமாய் வரக்கூடியவைகளையும் கேஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு நான் ஜெயித்து நான் ஜெயிச்சிட்டேன் என்று சொல்லுகிறது அல்ல. விசுவாசம் என்பது உலகத்தை ஜெயிக்கிறது. பவுல் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய இந்த பிரமாணங்களுக்கு எதிராய் நின்றார்,
எவ்வளவு தூரத்துக்கு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு வச்சு கொண்டு நின்றாரோ அதை விட அதிக மடங்காய் உள்ளே வந்தபோது தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தா ஊழியத்தை செய்துவிட்டு மரித்து பரலோகம் போயிருக்க முடியும். அதை செய்தார். ஆனால் அதை எப்படி செஞ்சாருங்கிறது தான் அங்கே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது. கர்த்தர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியா இருக்கிறது, நீ என்ன அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு பொதுவான ஒரு விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தரை பின்பற்றி போவது ஒரு நல்ல விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஆனால் அவர் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன கர்த்தர் இன்னொரு இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்? நீ விட வேண்டியவர்களை விட்டு விட்டு வா. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு காரியத்தை கேட்குறோம். நான் ஊழியம் செய்கிறேன், நிறைய பேர் நமக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க. நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, நீர் அழைக்கிறேன்னு நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு மாதம் 40,000 ரூபா பணம் வேணும், எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி தந்தால் நான் வருவேன். கர்த்தர் அதையும் அனுமதிக்கிறார், கொடுக்கிறார். உண்மைதான், அவர் கொடுக்காமல்ல இல்லை. உடனே நீ என்னுடைய பிரமாணங்களுக்கு, என்னுடைய அன்பின் உபதேசத்துக்கு எதிராக நீ போனவன், நீ பரலோகத்துக்கு வரமாட்டா, நீ போ அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணேன், எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, அது 100% கர்த்தர் என்னிடத்திலே விளையை செய்கிறேன். விசுவாசம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும், விசுவாசம் இந்த வாழ்க்கையிலே என்னை கடத்தி கொண்டு போகும், மகிமையில கொண்டு சேர்க்கும். ஆனால் கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணின அந்த மகிமையின் வீட்டுக்குள்ளே நான் போவேனா, அந்த வீட்டுக்குள்ளே போய் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து அந்த கிரீடத்தை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேனா, இல்லை என்றால் அதை விட குறைச்சலானதை பெற்றுக்கொள்வேன். அப்ப பவுல் எல்லாரும் போல ஊழியம் செய்து போயிருக்கலாம். அவர் கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம்? எனக்கு 40,000 ரூபாய் தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் இருக்கிறேன், அதை கொஞ்சம் தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் நீங்கள் தந்துட்டா. எனக்கு அரிசி மாதம் 15 கிலோ 20 கிலோ நீங்கள் வாங்கி தந்துட்டா. எனக்கு எண்ணெய் 4 லிட்டர் வாங்கி தந்துட்டா. 1.5 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு எனக்கு கேஸ் சிலிண்டர் வாங்கி தந்துட்டா. நான் ஓடிடுவேன். என்னது? கர்த்தரோடு இசைந்தே நடந்து இசைந்தான் நடந்தான். கர்த்தர் என்னை பின்பற்றி வா என்றார். என் நிமித்தமாக இவைகளெல்லாம் விட்டுட்டு வா, இவைகளெல்லாம் விட்டுட்டு வா, விட்டுட்டு வான்னு சொன்னவர் எதற்காக அப்படி சொன்னார்? எதுக்கு அப்படி சொன்னார்? கர்த்தர் கடின இருதயம் உள்ளவரோ, விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரோ இல்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் விசுவாசத்துக்காக சோதித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படி? நாம கேட்க வேண்டியதே இல்லை. அவர் தெளிவாய் சொல்லிவிட்டார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படாவிட்டாலும் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எல்லாரும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்கும். நீங்கள் பின்பற்ற வேண்டியது ஒன்றுதான் ஒழுங்கும் கிரமமும். மற்றவற்றெல்லாம் ஒழுங்காய் கிரமமாய் நடத்த வேண்டியது என்னுடைய வேலை அல்ல, அவருடைய வேலை. ஏனென்றால் நான் மிக கனமான ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த விசுவாசம் என்பது ஒருவனுக்கு அழைப்பாய் கொடுக்கப்படுகிறது. நீ எல்லாத்தையும் விட்டு வான்னு சொல்லப்படுது. ஆனால் ஆபிரகாமுக்கு நான் முதல்ல சொன்னபடி கர்த்தர் அழைத்தார்.
உனக்கு நான் கானான் தேசத்தை தருவேன் என்றார், ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றார், பெருக பண்ணுவேன் என்றார், பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எல்லா வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். அதை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக. நாம எல்லாரும் இந்த வசனத்தை மாத்திரம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆபிரகாமை போல எனக்கு 7,000 ஒட்டகம் 10,000 ஒட்டகம் அப்படியே ஏக்கர் கணக்கில் நிலம் என்னுடைய சந்ததி அப்படி வளர்ந்து போய், ஆனால் ஆபிரகாம் இதுல எல்லாம் கண்ணை வைக்கல. ஆபிரகாம் என்ன பண்ணல? இந்த கானான் தேசத்தின் மேலே கண்ணை வைக்கவே இல்லை. ஆனால் இந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் 6 முறை நாம் தேடி பார்த்த வரையிலும் 6 முறை அந்த சொற்றொடர் இருக்கு. அப்போ அங்கே என்னமோ ஒன்று இருக்கு. கர்த்தர் 2வது முறை ஒன்று சொன்னாலே அது விசேஷித்தது. 6 முறை ஒன்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது என்று நான் யோசித்தேன். என்னமோ ஒன்று இருக்கு. அது என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ரகசியம் இருக்குது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுங்க, 11வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே கொண்டிருந்தார். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், சந்ததியை பெருக பண்ணுவேன். எல்லாமும் நடந்தது. கர்த்தர் சொன்ன அத்தனையும் நடந்துருச்சு. ஆனால் வேதம் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறது, அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான் என்று அவனுக்கு சாட்சி. அதனால தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதுன்னு 6 இடத்துல கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன என்று தெரியாமல், ஆபிரகாமுக்கு இருந்த சொத்து, அவனுக்கு இருந்த கழுதை குதிரை ஒட்டகம், அவனுக்கு இருந்த தங்கம் வெள்ளி, அவனுக்கு இருந்த ஆடுகள், அவனுக்கு இருந்த மாடுகள், ஆனால் அவன் அதன் மேலே கண்ணை வைக்காமல் விசுவாசத்தினாலே அவன் பெற்றுக்கொண்டான் ஒன்றை. எதை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை. அந்த தேசத்தில் அவன் வீட்டை கட்டல, கூடாரங்களிலே குடியிருந்தான். யாரோடு இருந்தான்? கர்த்தர் வாக்கு பண்ணின அதே தேசத்திலே, அதே ஆசீர்வாதங்களோட, கர்த்தர் வாக்கு பண்ணின அதே சந்ததிகளோட இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் கூட? ஈசாக்கோடும் யாக்கோபோடும். நான்லாம் இதுக்கு முந்தி நினச்சேன் யாக்கோபு பிறகுக்குள்ளே ஆபிரகாம் போயிட்டாருன்னு. நேற்று தான் தெரிஞ்சுது அவர் அப்பவும் உயிரோட இருந்தார். இவ்வளவு நல்லவர் இல்லைங்களா? அவர் வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆனால் நம்மகிட்ட ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கிறார். நீ இது மேலே கண்ணு வைக்கிறாயா? நான் உனக்கு வாக்கு பண்ணினதை தருவேன், ஆனால் உன்னுடைய கண், உன்னுடைய மனது எதிலே வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். நான் எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்றால், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு ஒரு தோட்டத்தை நாட்டுவேன், எல்லாம் நல்லது. ஏன்னா அது கர்த்தர் தர்றது. கர்த்தர் தர்றது ஏதாவது நல்லதா இல்லாமல் இருக்காங்க, எல்லாமே நல்லது. ஆனால் என்னுடைய நோக்கம் இங்கே நின்று போகிறதா? இதே இடத்துல நின்று போகுதா? என்னுடைய நோக்கம் பரதேசியை போல சஞ்சரித்து இன்னொரு பரமதேசத்தை நான் காண்பதா? அதனால தான் எல்லாரையும் விட்டுட்டு கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொன்னார். லாசரு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு. ஏன்னா இத்தனை வசதிகள் வாய்ப்புகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தோம். அவனுடைய மனதை அவன் அதிலே வைக்காமல் அவன் விசுவாசத்தினாலே இன்னும் எட்ட பார்த்தான். எதை பார்த்தான்? கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினது இந்த தேசம் மாத்திரம் அல்ல, எனக்கு ஒரு பரமதேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் அதை நோக்கி போவேன் என்று அவன் தீர்மானித்தான். பவுல்
இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவன் ஊழியம் செய்தான், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். ஆனால் அவன் சகலத்தையும் என்ன பண்ணான்? சகலத்தையும் சகித்தான். அதுக்கு முன்பாக ஒரு காரியம் ரோமர் 4:5 இப்படியாக சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இன்னொரு வசனம் சொல்லுது, யாக்கோபு 2:17, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே சென்றதாக இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதோடு அவர் நிறுத்தலை யாக்கோபு, வீணான மனுஷனே என்று விசுவாசத்திலே கிரியை இல்லாத விசுவாசத்தை வைத்திருக்கிறவரிடத்தில் வீணான மனுஷன் என்று சொல்கிறார். வேஸ்ட் பண்ணுவோம். அந்த 2 வசனமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வேறையா தெரியுது எனக்கு. அப்போ பவுல் என்ன பண்ணாரு? கிரியைகள் இன்றி விசுவாசத்தை வைத்துக் கொள்ளல, கிரியைகளினாலே விசுவாசத்தை என்ன பண்ணாரு? அவர் கடைசி வரைக்கும் கடைபிடித்தார் என்று பார்த்தோம். அப்போ கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். ஆனால் கிரியை செய்தால் அந்த கிரியை நான் மரிக்கும் போது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்ல வைக்கும். அது என்ன கிரியை என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பேதுருக்கு எழுதின 1வது நிருபத்திலே 3வது அதிகாரம் 17வது நானே வாசிச்சிடுறேன். நன்மை செய்து பாடு அனுபவிக்கும்படி நமக்கு சொல்லுது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். 1 கொரிந்தியர் 6:7 வாசிங்க. கொரிந்தியர்களுக்கு 1ஆம் நிருபம் 6வது வசனம் 6வது அதிகாரம் 7வது வசனம். குற்றமாய் இருக்கிறது. நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? ஹலோ, என்னப்பா கடைசி வாரத்தில் பேசி கர்த்தருனை உண்மையாக வைப்பார்னு பாட்டு பாடி செய்தி கொடுப்பாருன்னு பார்த்தா, கஷ்டமெல்லாம் விலகும், தீங்கு ஒன்றை அணுகாதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, நீ ஏன் தீங்கை சகிக்கிறது இல்லை? நீ ஏன் அநியாயத்தை பொறுத்துக்கொள்கிறது இல்லை? நீ ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறது இல்லைன்னு கேட்குறாரு. நானாக கேட்டேன், எனக்கும் அதே கேள்வி இருக்குது. ஏன் ஆண்டவரை எங்களுக்கு துன்பப்படுது? பவுலை பார்த்து அவர் கேட்டார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? நான் இன்றைக்கி அவரை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரை நீங்கள் ஏன் எங்களுக்கு துன்பப்படுத்துறீங்க? நீங்கள் ஏதோ ஆசீர்வாதமாக விசுவாசத்தை குறித்து அவன் விசுவாசத்தினாலே 10 ஆட்டை வாங்கினா 10 மாட்டை வாங்கினா அது 10 குட்டி போட்டுச்சு அப்படின்னு யாக்கோபு குறித்து பேசி கோலு வெறுங்கைமா போனால் அங்கே திரும்ப வந்தால் 2 பரிவாரத்தோடு வந்தான்னு பேசுவீங்கன்னு பார்த்தாங்க. என்னடா எல்லாம் தலையில் தொங்குது. ஆனால் கர்த்தர் எதை சொன்னாலும் நம்மிடத்தில் இருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார் என்றால் அவர் ஒரு பெரிய பரிசை கொடுப்பதற்காக தான் எதிர்பார்க்கிறார், தவிர அவர் அநியாயமாக எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே. நம்மிடத்தில் சில குவாலிட்டி அவர் ஏன் எதிர்பார்க்கிறார்னா, அந்த குவாலிட்டி இருந்தால் உனக்கு இந்த கிரீடம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த குவாலிட்டியை நான் கருத்து கொண்டே ஆகும். அப்போது பவுல் கேட்குறாரு, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? பேதுரு கேட்குறாரு, சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவியுங்கள். ஆண்டவரே, நான் இத்தனை நாள் இவனுக்கு இவ்வளோ உதவி செஞ்சேன், அவன் என்னடான்னா என்ன வெளியெல்லாம் நாரடிச்சுட்டு தெரியுறான், என் பேரண்டி டேமேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும் தானே நாங்கள் போனேன், ஆனால் அவங்க என்னை எதிரியாக பார்க்குறாங்க.
வந்தவனுக்கெல்லாம் வடிச்சு கொட்டினே. என்ன சாப்பிட்டியான்னு ஒருத்தர் கேட்டானா? எத்தனை கேள்வி, எத்தனை குமுறல். என்னிடத்துல இருந்தபோது நான் யாருக்கும் கையை மடக்கலையை கொடுத்து கொடுத்து வந்தேன். இன்னைக்கு நான் நிற்கும்போது ஒருத்தரும் எனக்கு தரலையே. கர்த்தர் அதுக்காக சொல்லுகிறார், நீங்கள் ஏன் தீமையை சகித்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் சகித்துக் கொண்டால் நீங்கள் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக. எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு தேசம் உண்டு. அங்கே எனக்கு கண்ணீர் இல்லை, அங்கே எனக்கு துன்பம் இல்லை, அங்கே என் காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுகிறவன் இல்லை, அங்கே என்கிட்ட உதவியை வாங்கிட்டு எனக்கு துரோகம் பண்றவன் இல்லை. அங்கே முழுவதும் சந்தோஷமும் சமாதானமும் துதியும் பாடலும் சத்தமும் உண்டாய். அங்கே கர்த்தர் இருப்பார். அவருடைய முக பிரகாசத்தினாலே நான் நடப்பேன். நான் இங்கே நன்மை செய்து பாடுவதற்கும் தீங்கை சகிக்கவும் என்னை பழகி கொண்டால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் தீங்கை அனுபவித்து விட்டு அவர் சொன்னார், நான் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறவனாய் வாழ்ந்தேன். அப்போது தொடர்ந்து பார்க்கும்போது நேரம் ஆகிட்டுனா கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கிறேன். சர்ச்சு ஆராதனை ஆரம்பிக்கிறது இப்போல்லாம் 9:15 ஆகிடுது. அதனால் வேறு வழி இல்லை, பொறுத்து தான் ஆகணும். பசிக்குதுன்னா கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கோங்க, டீ வச்சுக்கோங்க, கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. பெரிய பெரிய சபைகள்லாம் வெளியே போய் டிஃபன்லாம் சாப்பிட்டு வராங்க. நம்ம சபையில் அப்படியெல்லாம் ஒரு வழக்கம் இல்லை, பக்கத்தில் கடையும் இல்லை. நான் பெரிய சபைக்கு போனால் பயங்கரமாக ஆராதிக்கலாம்னு நினச்சேன். ஆராதிக்கலாம் செஞ்சோம். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன கெட்ட பழக்கம்? இடையில எழுந்திருச்சு போகிறது. எனக்கு அந்த கெட்ட பழக்கம் கிடையாது. முன்னாடி அங்கே போய் எனக்கு தொதிச்சு, ஆபத்துடா இது, அப்புறமா வெளியவே நிற்க வேண்டியிருக்கும், இடைவெளிக்கு தான் உள்ளே வந்துட்டு போக வேண்டியிருக்குன்ட்டு அதை நிறுத்திக்கிட்டேன். புரியுதா? பெரிய சபைகளில் அது ஒரு ஆபத்து இருக்குது. வெளியவே நின்றுவாங்க கடைசி வரைக்கும், அப்புறமா ஆத்துமாவே அப்படின்னு உள்ளே வருவாங்க. வந்துட்டாங்களா, முதல்ல இருந்தாங்களா, அப்புறம் கடைசியாக வந்தாங்களா. இந்த முதலும் கடைசியும் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்ல முடியாது. இந்த முதலும் கடைசியும் கர்த்தரிடத்தில் வந்த அன்னைக்கு எவ்வளோ உற்சாகம் இருந்தோம், இன்னைக்கு எங்கே போச்சு அந்த உற்சாகம்? ஏன்னா நம்ம விசுவாசத்தை துவக்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? சரீரத்தில் பிரச்சனை, வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, இன்னும் இதை மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருந்தது. வந்தோம், கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆனால் தொடர்ந்து வருகிற போராட்டத்திலே கர்த்தர் இதெல்லாம் தரதுக்காகத்தான் இந்த உலகத்தையும் என்னையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே என் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருன்னு நாம் நினைச்சிருக்கோம். கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை தோற்றுவிச்சதுக்கு இவ்வளவுதான் பிரயோஜனமா, இவ்வளவுதான் அர்த்தமா அப்படின்னு கேட்டா இல்லை. அவர் பரம தேசத்தை கட்டி அதிலே நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் அழைத்தாரே தவிர, நம்ம எல்லாம் படைத்தாரே தவிர இங்கே கிடந்து உழந்துட்டு செத்து சுண்ணாம்பா போகிறதுக்கு அல்ல. அப்போது பவுலுக்கு இப்படிப்பட்ட ட்ராவலில் போகும்போது அவருக்கு ஒரு கவலை வருது. பவுலுக்கு கவலை வந்துச்சா? நமக்கு கவலை இருக்கா? இந்த சத்தத்தையே காணும். ஒருத்தருக்கு கவலையே இல்லையே, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒருவேளை இந்த மாதம் வாக்குத்தத்தம் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் கவலைகளை எல்லாம் அப்படின்னு இந்த மாதம் டக்குன்னு தூக்கி வச்சுட்டீங்க போல இருக்குது. சந்தோஷமாக இருக்கு எனக்கு கேட்கும்போது. நமக்கு ஒரு கவலை இருக்கு, அந்த கவலை நம்மகிட்டே தான் இருக்கு. ஆனால் பவுலுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. அந்த கவலை எதை குறித்ததாக இருந்தது? சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்கிறதுன்னு பவுல் சொன்னார்.
2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரத்தில் 23 28 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்த நெருக்கம் அத்தனை நெருக்கம். அதை மாதிரி ஒன்று கூட எனக்கு உங்களுக்கு வரவே, ஒன்று கூட வரல. யாராவது ஒருத்தர் இயேசுவின் நாமத்துக்காக என்ன ஒருத்தர் செவுட்டில் படார்னு அடிச்சிட்டான், ஒரே ஒருத்தர் இருந்த கையை தூக்கு. ஆனால் பவுலுக்கு வந்ததெல்லாம் சரீரத்திலும் இருதயத்திலும் அநேக வேதனைகளை கொண்டு வருகிற நடக்கைகள் நடந்து கொண்டே இருந்துச்சு. அவனுடைய ஜீவனுக்கு மோசம் வந்தது, அவனுடைய சரீரத்துக்கு மோசம் வந்தது, அவனுடைய நம்பிக்கைக்கு துரோகம் வந்தது. அவனுக்கு துரோகம் பண்ணா, எதிர்த்துனா அடிச்சான், கொல்ல பார்த்தான், கல்லெறிஞ்சான், என்னெல்லாமா பண்ணான். ஆனால் அவருக்கு அதை குறித்தெல்லாம் ஒரு கவலை இல்லை. அவர் கடைசியாய் சொல்லுகிறார், சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குகிறது. அப்ப சபைகளை குறித்ததான் சபைக்கு காசு இல்லை, பணம் இல்லைன்னா அந்த கவலை இல்லை. இவர்கள் எல்லாம் பத்திரமா என் தேவனை நோக்கி பயணித்து அங்கே வரணும், பரமதேசத்துக்கு வரணும், இந்த சத்தியத்தை நான் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை விட்டுறக்கூடாதேங்கிற கவலை அவரை நெருக்குறது. அப்போ விசுவாசத்திலே வாழ்கிறவன், விசுவாசத்திலேயே மரிக்கப் போகிறவன் எப்படி இருக்கணும் என்று வேதம் சொல்கிறதுனா, நன்மை செய்து பாட வைக்கணும், துரோகங்களையும் குற்றங்களையும் சகிக்கணும், அநியாயத்தை சகிக்கணும், நஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும், தனக்கு வருகிற துன்பங்களை பெரிதாக எண்ணாமல் ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்ணப்பட வேண்டும் என்ற கவலை அவனை நிற்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சில காரியங்களை குறித்து மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதே பவுல் திரும்பவும் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:10, நான் துன்பத்தில் பிரியப்படுகிறேன் என்று. நான் வசனத்தில் வாசித்த நேரம் இருக்கிறதுனால தான் அந்த ஷார்ட்டில் எழுதி வச்சிருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இருக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கு விளக்கம் ஒன்றும் சொல்ல வேண்டியது. நம்ம ஏதாவது ஒரு கோணலான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதில் பாடு வந்தால், கர்த்தருக்காக நான் பாடு செய்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கனி கிடையாது, ஒரு மண்ணாங்கனி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் தப்பான முடிவெடுத்து தப்பாக செஞ்சுக்கிட்டு அதில் பிரச்சனை வந்துட்டு நான் கர்த்தருக்காக சகித்து கொண்ட ஒன்றுமே இல்லை, அப்படி சொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடு செய்கிறதை நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அதனால தான் அவர் சொன்னார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இங்கே கல்லறைகளில் எழுதப்பட்டுடலாம், விளம்பரத்தில் போடப்பட்டுடலாம், ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு மேலே எழுதிடலாம், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? ஃப்ளெக்ஸ் போடுறதுக்கு காசு இருந்தால் போதுமா? நம்மளை தூக்கிட்டு போகும்போது பட்டாசு கொளுத்திட்டு போனால் போதுமா? நல்ல அலங்காரம் பண்ண வண்டியில் கொண்டு போனால் போதுமா? நல்ல பழிங்கு கல்லறைகள் உள்ள வச்சுட்டா போதுமா? பரலோகத்துக்கு எப்போ போகிறது? எனவே ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுங்க, 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கேட்குறோம், சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை ஆண்டவரே. யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு செய்தியை, ஏதாவது ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சமாதானம் தருவாராக,
அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் சமாதானத்துக்காக அவ்வளோ தூரத்துக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் பவுல் மூலமாக கர்த்தர் நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். சமாதானம் வந்துச்சு, ஏற்கனவே சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதன் மூலமாய்? விசுவாசத்தின் மூலமாய். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. சமாதானம் இல்லை 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 என்று நாம் சமாதானம் இல்லாததையே குறித்து யோசிச்சுட்டு இருந்தா ஒரு நாளும் சமாதானம் வராது. நீங்கள் நம்பினால் சமாதானம் உங்களுக்கு கண்களில் வைத்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிரமாணங்களிலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் சமாதானத்தோட இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டும். அப்பதான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே இருந்து நம்மளால் கைது சொல்ல முடியும். சமாதானம் இல்லாமல் எப்படி மறிக்கிற அன்னைக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நான் செத்து போகிற அன்னைக்கு எனக்கு சமாதானம் இல்லை, நான் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்? நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் சமாதானம் இல்லாமல்? நான் இங்கே சமாதானம் இல்லாமல் இருந்தால் அங்கே போய் சண்டை போட்டு விட்டுட்டு இருப்பேன். அங்கே போயிட்டு பவுலுக்கும் பீட்டருக்கும் என்ன பண்ணுவேன், சண்டை போட்டுருவேன். பற்றி அவங்க சொன்ன பற்றி கடைசியாக வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை கொண்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சீரியலையும் பார்த்து வெள்ளிகளையே பார்த்து நம்ம ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம். சீரியல் வெள்ளிகளையே பார்த்து அவன் குடும்பத்தை கெடுத்து இருந்தோம், இவனை நாசம் பண்ணி இருந்தோம், இவனை தள்ளிட்டு போயிருந்தோம். ஆனால் நம்ம இதுக்காக அழைக்கப்பட்டோம். எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. சில நேரங்களில் நினச்சி பார்க்கணும், என்னை பற்றி யோசிக்கும் போது தான் சொல்கிறேன், உங்களை பற்றி இல்லை. நான் சில நேரங்களில் நினச்சி பார்க்குறேன், நான் இதுக்காகவா அழைக்கப்பட்டேன்? இதுக்காகவா கர்த்தர் எனக்காக பாடுபட்டேன்? இதுக்காகவா நான் உனக்காக ரத்த சிந்தனம்பான்னு சொன்னேன்? இதுக்காகவா எனக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்தார்? தாயின் கர்ப்பத்திலே வேறு பிடித்தார், கருவிலேயே அழிந்து போக இருந்த என்னை இந்த பூமிக்கு முழுசாக கொண்டு வந்தேன். இதுக்காக இது நிறைய நேரத்தில் நான் சோர்ந்து போயிருக்கேன். கர்த்தர் இன்றைக்கி எனக்கு ஒரு விடை கொடுக்குறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தேவனிடத்தில் சமாதானத்தை நாம் எப்படி பெற முடியும்? தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் புரிந்து கொள்ளும் போது சமாதானத்தை புரிந்து கொள்ளும்போது பல வாக்கு தத்துவங்களை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியலை. ஏன்னா நாம் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் காத்திருக்கவே இல்லை. அப்போது நான் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டை மாத்திரம் சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிலிப்பியருக்கு எழுதின நிறுவனம் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை கேட்குறேன். பிலிப்பியர் 4:11. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போது அவர் அப்படி சொல்லும்போது என்ன நிலைமையில் இருக்கிறாருங்கிறத பார்க்கணும்ல, என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு பார்க்கணும்ல. இன்றைக்கு பல பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய பாடுகளை சகித்து கர்த்தருக்காக தியாகங்களை பண்ணி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக தெரியும் போது முதல்ல என்ன தெரியும்? அவருடைய வறுமை, அவருடைய இல்லாமை, அவருடைய சின்ன சபை, கூரை, மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, ஒரு பேண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தரை ஆராதிச்சாங்க அப்படிங்கிறது மாத்திரம்தான் தெரியும். ஒரு ஓட்ட சைக்கிளில் போனாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு பெரிய சபை இருக்குது, தேவையானதெல்லாம் இருக்குது, நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன குறைச்சல் நாம் நினைக்கிறோம்ல, அப்படி இல்லை. அவர்களுக்கு வேறு விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதிலே மனரம்யமாக இருக்க அந்த பாதையிலே நடந்து வந்தபடினாலே கற்றுக்கொண்டார்.
பவுல் அப்படிதான். அதனால் வரைக்கும் குதிரையில் போனவன். எங்க? குதிரையில் போனவன். அவன் ரோமர்களுக்கு, அவன் ரோமன் சிட்டிசன், ரோம பிரஜை. அவனால ஒரு பெரிய விசுவாச கூட்டத்துக்கு எதிராக, ஒரு நம்பிக்கைக்கு எதிராக, அந்த மக்களுக்கு எதிராக நிருபத்தை வாங்கி கொண்டு வரும்படியான அதிகாரம் கிடைத்தது. பரிசெயலிலும் சிறந்த பரிசெயல். நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கற்று தேறினவன், நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடித்தவன். நான் ஒன்றை யோசிக்கிறேன். அவன் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான். ஆனால் அவன் இயேசுவை அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காகவோ, அவர் செய்த அற்புதத்தை பார்ப்பதற்காகவோ, அவர் யாருன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு அவன் நேரில் போகவே இல்லை. அப்படி குறிப்பும் வேதத்தில் இல்லை. நான் நினைக்கிறேன் அவன் இயேசுவை பார்க்க கூட விரும்பலை. இவங்கெல்லாம் அவன் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிறார், தேவதூஷணம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டினாங்க. இவன் ஒருபடி போய் அந்த முகத்தை பார்க்க கூட விரும்பலை. அந்த அளவுக்கு அவன் நியாயப்பிரமாணத்தை நேசிக்கிறவனாக இருந்தான். ஆனால் தமஸ்குக்கு வெளியே அவனுக்கு ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவன் நம்ம கேட்ட மாதிரி, ஆண்டவரே நீர் எனக்கு மாதம் இத்தனாயிரம் ரூபா தந்துட்டா நான் ஊழியத்துக்கு வந்துடுன்னு சொல்லலை. சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கேன். நம்மளை போல கேள்வி கேட்கல. அவன் நாளே என்ன கேட்டான்னா, நீர் எனக்கு இதெல்லாம் தருவீரான்னு கேட்கல, நான் என்ன செய்யணும் கேட்டேன். கேட்டவன் அந்த கேள்விக்கு முந்திர வாழ்க்கை வேற, அவன் கேள்விக்கு பிந்திர வாழ்க்கை வேற. ரெண்டு பாட்டு. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் கேட்டான் இல்லை, அந்த கேள்விக்கு முந்தின செகண்ட் வரைக்கும் அவனிடத்தில் இருந்தது வேற வாழ்க்கை. அதற்கு பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு வாழ்க்கை. அதுக்கு பிறகு கர்த்தரை இறுக பற்றி கொண்டான். கர்த்தர் உடனே அவனுக்கு, எப்பா போப்பா, உனக்காக ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சு அங்கே பார், உனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, உனக்கு ஒரு குறவு இல்லாமல் இருக்கும், அப்பவும் திராட்சரசம் வழிந்து ஓடும். சொல்லவே இல்லை. ஒருத்தட்ட போனார். அவர் சொன்னார், என் நாமத்தை குறித்து அவன் என்ன பாடுபடணும்னு தெரியல. ஊழியம்னு என்ன? நாமத்தை குறித்து எவ்வளவாய் பாடுபட. இன்றைக்கு நாம் பார்க்குற ஊழியர்களுக்கு ஒருவேளை வெளிப்படையான நெருக்கங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற நெருக்கங்களை அவர்களும் தேவனும் மாத்திரம்தான் அறிவார். நாம் யாரையும் குறைச்சி மதிப்பு போட வேண்டாம். அவர் நல்லா இருக்கிறாரு, ஒரு வசதியாக இருக்கிறாரு, அவர் காரில் போகிறாரு, அவர் ஒரு ஃப்ளைட்டில் போகிறார், நமக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. நம்மளை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு அழைக்கப்படவும் இல்லை. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும். ஆனால் பவுல் சொன்னால், நான் எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்துருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒன்றுமே இல்லைனாலும் எல்லா குறைச்சல்லையும் நான் திருப்தியாக இருக்க, நான் பட்டினியாக இருக்க பரிபூர்ணமடையவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். தைரியமாக ஒன்றை சொல்ல முடியுது. என்ன சொல்ல முடியுது? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஓட்டத்தை ஓடினேன். அந்த ஓட்டத்தில் நான் கீழே விழுந்துடல, இடையில நின்றுல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாரத்தான் வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு 3-4 ட்ரிப்பு, ஏதாவது ஒன்று கேன்சருக்காக அந்த அவேர்னஸுக்காக அப்படி இப்படின்ட்டு பல மாரத்தான் வைப்பாங்க. ஆனால் அங்கே போய் சேர்றவங்க கொஞ்சம் குறிப்பிட்ட சில பேர். அங்கேருந்து ஆரம்பிக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவாங்க. இங்கே சேர்றது ஒரு சில பேர், குறிப்பிட்ட ஒரு சில பேர். ஏனென்றால் அவர்கள் மாரத்தானுக்காக பயிற்சியை எடுத்துக்கொள்வார். அப்போ நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது.
அந்த ஓட்டம் எங்கே போய் முடியணும் அப்படின்னா, நமக்கு ஒரு எல்லை இருக்குது. 16 கிலோமீட்டர் எல்லை அல்ல அது, அது பரமதேசத்தின் எல்லை. அந்த எல்லைக்குள்ளே போய் நுழைய வேண்டுமானால் நமக்கு ஒரு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சியே இந்த வாழ்க்கை. அந்த பயிற்சியே இந்த வாழ்க்கை. நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சம்பரமாய் வாழ பண்ணி ஒரு குறைவில்லாமல் நடத்தி பரலோகத்தை இங்கேயே பார்த்துப்பா. நீ பூமியில் வாழும்போது உனக்கு எல்லாம் இருந்துச்சு, நீ கேட்டதெல்லாம் கிடச்சிது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கீழே போ என்று சொல்லுகிற ஒரு பரிதாபகரமான நிலைமையில் ஐஸ்வர்யவான போல நமக்கு மாறாக பவுலை போல தைரியத்தோடு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக நமக்கு ஒரு போராட்டம் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த போராட்டத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? இன்னும் அதிக உத்வேகத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். விசுவாசத்தோடு கொஞ்சம் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி நாம் முடிக்கலாம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஜெயத்துடன் முடியும் அந்த